வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். கல்யாண நாள் ஞாபகம் இருக்கும் இல்லையோ, இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். கல்யாணம் உண்மை, நீங்க சொன்னது உண்மை. எனக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அப்புறம் வந்து 20 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே நீ ரிசைன் பண்ணிடுனே ஒரு கட்டத்துல சொன்னாரு. என்ன நான் மட்டும் சர்வீஸ்ல இருந்தா ஜீப் வரும், கெஸ்ட் ட்ரங்க்ல இருப்பேன், எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மை. தேவைப்படுறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். சரி, எங்க அப்பா சொல்லுவாங்களே வலை போட்டு தேடினாருன்னு, அந்த மாதிரி தான் தேடினாரு. நல்ல சமயம் தேடி அது அவங்க சொல்லிட்டோம். வணக்கம். கல்யாண மாலையின் பியாண்ட் வெட்டிங் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் இந்த செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம அறிமுகப்படுத்த போறவரை நீங்க டிவியில நிறைய பார்த்துருப்பீங்க, ஆன்மீக சொற்பொழிவுகள்ல நிறைய இடங்கள்ல கோவில்ல சந்திச்சிருப்பீங்க, கும்பாபிஷேகங்கள்ல அவர் குரலை கேட்டிருப்பீங்க. ஆனா நாம இப்போ இந்த கல்யாண மாலையோட இந்த செக்மெண்ட்ல சொல்ல போனா நானும் இன்னைக்கு நேர்ல சந்திக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. ரொம்ப சந்தோஷம். கல்யாண மாலை நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. வணக்கம். முதல்ல உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்க பேரை கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும். ஜெல்லா இல்லையா நீங்க? இந்த பேர் எப்படி வந்தது உங்களுக்கு? எங்களுக்கு குலதெய்வம் உடையாண்டூர் பக்கத்துல இருக்கிற செல்வமா காளியம்மன் சொல்லிட்டு அப்பாவுக்கு, அதனால அந்த பேர், அதாவது அந்த குலதெய்வம் வச்சிருக்கிறவங்க யாராவது அந்த ஃபேமிலியில ஒருத்தருக்கு அந்த பேர் வைப்பாங்க. சோ எனக்கு அந்த பேர் செல்லாங்கிறது தான் அப்படி மாறி இருக்கு உங்களுக்கு. அப்படி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்டைலா கூப்பிடுறீங்களா? அது செல்லம்மாவும் அப்படி வச்சுக்கலாம், அம்பாள் பேராவும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. உங்களுக்கு குலதெய்வம் வந்து சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் இல்லையா? ஓகே. ஏன் எனக்கு இவ்வளவு நல்லா ஞாபகம் இருக்குன்னா, நீங்க ஒரு தடவை எழுதியிருந்த போது என்னுடைய மாமியார் காமாட்சி அவளோட குலதெய்வமும் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன். அதனால எனக்கு வந்து அது ரொம்ப நினைவுல இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எங்கிருந்து தொடங்கினீங்க? பிறந்தது கும்பகோணம். சரி. என்னோட காலேஜ் லைஃப் நான் படிக்கும் போதே என்னோட ஃப்ரெண்டு இந்த பத்திரிகை எல்லாம் எழுதுறது, துணுக்கு எழுதுறது சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு பத்திரிகைக்கு ஒரு வாசகர் கடிதம் எழுதுறது, ஒரு கேள்வி கேட்டு அந்த பத்திரிகையோட எடிட்டர் பதில் சொல்றது, அதுல வந்து நம்மளோட பேரை பார்க்கறதுல அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பரமானந்தம். பரமானந்தம். வெறும் பேர் பி. சுவாமிநாதன் கும்பகோணம், அவ்வளவுதான். அதை பார்த்தாலே அன்னைக்கு ஃபுல்லா என்னை யாருமே பிடிக்க முடியாது. இன்னைக்கு சுவாமிநாதன் பிடிக்க முடியாது அப்படிமா அவ்வளோ ஃப்ளை பண்ணுவோம், அப்படியே ஃப்ளை பண்ணுவேன். அது அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து. என்னென்ன பத்திரிகைகள் அப்பெல்லாம் நீங்க எழுதி? அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் சினிமா மேகசின், பொம்மை, பேசும் படம், ஆனந்த விடன், குமுதம், சாவி, இதயம் பேசுகிறது, தாய், இதெல்லாம் வாசகர் எழுத நிறைய எழுதுவேன். அப்ப என்னாச்சு, இந்த பொம்மை, இந்த பேசும் படத்துல விமர்சனம் எழுதுறதுக்கு வாசகர்களே எழுத சொல்லுவாங்க. சினிமா விமர்சனம், ஒரு புதுசா ஒரு படம் வந்திருக்குன்னா அதுக்கு விமர்சனம் வாசகர் எழுதலாம். அதை அவங்க படிச்சு பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு அதை போட்டுட்டு அப்ப 10 ரூபாயோ 20 ரூபாயோ சன்மானம் கொடுப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சது எனக்கு பத்திரிகையில எழுதுறது அப்படிங்கிறது. அது டெவலப் ஆக எனக்கு என்னன்னா ஜேர்னலிஸ்டா வரணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. என்ன படிச்சீங்க? நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ். இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி சரி. அதுதான் எல்லாருக்குமே சம்பந்தம் கிடையாது. அது பிஎஸ்சி முடிச்சுட்டு நான் வந்து மெட்ராஸ்க்கு 1985ல சென்னைக்கு வந்தேன். வரும்போதே எனக்கு இதயம் 85ல நீங்க வரும்போது உங்களுக்கு என்ன 20 வயசு இருக்குமா? 85ல பாத்தீங்கன்னா இவதான் சொல்றேன். 85ல அவள தெரியாது, என்ன தெரியாது. வயசு கரெக்ட் பண்ணிடுவாங்க. வயசு கரெக்டா டக்குன்னு அந்த திடீர்லாம் எப்படி கேட்டா சொல்ல முடியாது. 21 years. டிகிரி முடிச்சிட்டு. ஆமா, டிகிரி முடிச்சிட்டு வந்தேன். 63 நீங்க born? 64 born. அப்ப சென்னைக்கு வந்த உடனே எனக்கு முதல்ல ஆசை பத்திரிகையில சேரணும்னு சொல்லி விகடனுக்கெல்லாம் தபால் போட்டுட்டே இருப்பேன். என்ன சேர்த்துக்குங்க, ஒரு ரிப்போர்ட்டா சேர்த்துக்குன்னு தபால் போடுவேன். ஆனா ஆரம்பத்துல கிடைக்கல. அப்பெல்லாம் வந்து விகடன் வந்து ஏதோ ஒரு பெரிய மலை உச்சியில இருந்தது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சேன், ஒரு டைப்பிஸ்டா வேலை செஞ்சேன். சரி. அப்புறம் ரிப்பீட்டடா விகடன்ல என்னோட ஆர்டிகல் 1-2 வர எனக்கு என்ட்ரி வந்து 1987 மார்ச் 12 ஒரு ப்ரூஃப் எடிட்டரா ஜாயின் பண்ணுவேன். என்னோட கல்யாண நாள் ஞாபகம் இருக்கும் இல்லையோ? இது கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். கல்யாணம் டக்கு உண்மை, நீங்க சொன்னது உண்மை. கல்யாணம் கொஞ்சம் யோசிப்பேன். செப்டம்பர் 11 அப்படின்னு யோசிப்பேன். இது
டக்குன்னு வந்துடும் எனக்கு. ஆமா. ஏன்னா ஏன்னா லைஃப்ல வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். கரெக்ட். அதோட நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு சேர்ந்த இடம் இல்லையா, அதனால கண்டிப்பா பிடிச்ச வேலையை செய்யறதுங்கிறது பாக்கியம் இல்ல. சரி, அப்ப ஆண்டவன்ல சேர்ந்தீங்க. ஆனந்தவன் சேர்ந்த 87 ப்ரூஃப் ரீடர். அதாவது ஒரு பத்திரிகை எடிட்டர் அப்படின்னா ஒரு ப்ரூஃப் ரீடிங் தெரியல அப்படின்னா அவர் எடிட்டர் இருக்க முடியாது. எனக்கு பகவான் பாருங்க, ஆரம்பத்துல நான் ரிப்போர்ட்டரா சேரணும், சப் எடிட்டரா சேரணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் லெட்டர்லாம் போட்டு கொடுத்தேன். ஆனா என்ன பகவான் வந்து ப்ரூஃப்ல சேர வச்சான். சரி. அந்த ப்ரூஃப்ல இருந்ததுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 புத்தகம் நான் எழுதியிருக்கேன் நான். கரெக்ட். அந்த பேசிக்கலா எப்படி எழுதணுங்கிறதெல்லாம் அதுல இருந்து ஒரு அரிச்சுவடி மாதிரி கத்துக்கிட்டேன். இல்ல ப்ரூஃப் ரீடிங்கிறது வந்து அந்த பேஸ்ல இருந்து வருது. அதான் பேஸ் அது. ஆமா, அதுல இருந்து வந்ததுன்னா நமக்கு முக்கியமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்காது. ஆமா, கரெக்ட். லே அவுட் கரெக்ட்டா வரும். அப்புறம் நம்ம எழுதும் பொழுதே எத்தனை வார்த்தைகள் வந்து அந்த பேஜ்ல அந்த லே அவுட்ல கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கறதுல நமக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். அதுக்கு வந்து ரொம்ப அது அதாவது ஆரம்ப அரிச்சுவடி மாதிரி அது இல்லையா. என்னோட அம்மா சொல்லுவாங்க, பொன்பாக்க ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னா முதல்ல பையன் வீட்டுக்காரா பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பாங்க, உங்க பொண்ணு வெந்நீர்லாம் வைக்க தெரியுமா அப்படின்னு கேட்பாங்களா. சோ சமையலுக்கு பேஸ் எதுனா வெந்நீர் வைக்கிறோம் பேஸ், அது மாதிரி இதுக்கு ப்ரூஃப் ரீடிங். சரி, அப்படி தொடங்கினீங்க. அப்புறம் விகடன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் இருந்தேன். மேல வந்து சக்தி விகடன் ஒரு மேகசின்ல எடிட்டரா அந்த மேகசின் வந்து ஆரம்பிச்சேன். ஒரு 6 வருஷம் அதுல இருந்தேன். ஆமா, என்னோட லைஃப் அப்படியே டர்ன் பண்ணது. சக்தி விகடன்ங்கிறது இப்ப லேட்டஸ்டா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா நான் இருக்கும்போது ஆரம்பிச்சது ஸ்பிரிச்சுவல் மேகசின் அது. அதுதான் என்னோட பாதை ஃபுல்லா மாத்தினது. கோவில், குளம், மகான்கள் சன்னதி. ஏன்னா பொம்மையில ஆரம்பிச்சவர் சக்திக்கு வந்திருக்கீங்க. எங்க லைஃப் பாருங்க, நான் விகடன்ல இருந்தபோது நான் இன்டர்வியூ பண்ணாத நடிகைகளே கிடையாது. சுவலட்சுமி, தேவயானி, சிம்ரன், இன்னைக்கு யாரெல்லாம் அந்த செட்ல சொல்றீங்களோ எல்லாரையும் நான் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அந்த கெட்டும் கடைசியா பட்டணம் செய்யறதோ கிராமத்துல பழைய சொல்லுவாங்க, சிட்டிக்கு போன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில பகவான் வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து சேர்ந்தீங்க. சோ சக்தி விகடன்ல உங்களோட பணி தொடங்கி பணி. ஆமா, அது போச்சு, நல்லா போச்சு. அது ஒரு 2009ல 22 வருஷம் ஆன பிறகு எனக்கே ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு பார்த்தப்ப எனக்கு இன்னொரு மேகசின் திரிசக்திங்கிற மேகசின்ல சுந்தரராமன் சார் ஒரு என்னோட ரிலேஷன் கூட ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு அங்க போனேன். அங்க ஒரு 2.5-3 வருஷம் இருந்தேன். அதன் பிறகு அதுவும் கொஞ்சம் போரடிச்சு நான் வெளியில வந்து இந்த லைன் ஸ்பீச் ஆன்மீக பேச்சுக்குன்னு நீங்க வந்த ஆண்டு எது, எப்படி வந்தீங்க அதுக்குள்ள? 2012 என்னோட முதல் சொற்பொழிவுன்னா 2012. எனக்கு வந்து பேச்சு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமா வராது. எனக்கு சரி அப்ப வராது, சுத்தமா வராது. கரெக்டா சொல்லணும், அப்ப வரவே வராது. எப்படின்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னா கூட என்னோட பொண்ணோட ஒரு சலங்க பூஜை ஒண்ணு நடந்தது. எங்களோட ஈஸ்தாம்பரத்துல ஒரு மண்டபத்துல இருந்தது. அப்ப என் பொண்ணு சொன்னது, அப்பா தப்பி தவிர நீ மேடையில் எதுவும் பேசுறாத, நீ குழப்பி விட்டுருவ, அம்மாவே பேசட்டும், ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல அம்மாவே வெல்கம் அட்ரஸ் எல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு என் பொண்ணு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு நான் பேசுறதுல சொதப்பிடுவேன்னு அவளுக்கே தெரிஞ்சிருக்கு. அப்படிதான் இருந்தேனா. பட் இந்த திரிசக்தி வேலையை விட்டு வந்தோடனே அடுத்து என்ன வேலைக்கு போகலாம், திரும்ப ஜேர்னலிஸ்ட் தான். ஜேர்னலிஸ்டா தான் ஆக முடியும். நம்ம ஒரு அக்கௌண்டன்ட் ஆக முடியாது, ஒரு இன்ஜினியர் ஆக முடியாது, எதுவும் ஆக முடியாது. அப்ப நான் மேகசின்லாம் ட்ரை பண்றப்ப என்னோட ஃப்ரெண்டு இசைக்கு ரமணன் தெரிஞ்சிருக்கும். அவரை ரொம்ப நல்லா தெரியுமே. சமீபத்துல கல்யாணம் கோயம்புத்தூர் பேசினார் எனக்கு. அவரு தான் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஒன்று கொடுத்தார். ஏன் சுவாமிநாதன் திரும்ப நீ ஜேர்னலிசம் மேகசினே போற, நீ பேசலாமே, மகாபெரியோளை பத்தி பேசலாமே. இப்ப மகாபெரியோளை பத்தி நான் எழுதின ஒரு ஃபர்ஸ்ட் வால்யூம் போது ரொம்ப சக்சஸ் ஆச்சு. நீ நிறைய ஸ்டடி பண்ற. திடீர்னு மகாபெரியோளை பத்தி எழுதுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்ப கிடைச்சது? எனக்கு என்னன்னா ஒரு நல்ல இது நீங்க கேட்கறது பல பேர் என்கிட்ட கேட்பாங்க. நான் வந்து சென்னைக்கு வந்தது 1987, மகாபெரிவா சித்தியானது 1994. சரி, கிட்டத்தட்ட 7 வருஷம் நான் இருந்திருக்கேன். ஆனா காஞ்சிபுரம் போய் பெரியவளை பார்த்ததில்லை. அப்ப எனக்கு தெரியல ஒரு அஞ்ஞானம் அப்பெல்லாம் போய் பார்க்கணுங்கிறது. பட் ஆனா என்னோட மேகசின்ல நான் சக்தி விகடன்ல எழுதுற போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, சீனியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அக்கௌண்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏப்பா யாரையோ பத்தி எழுதுற, மகாபிரிவா உன்னோட குரு, உனக்கெல்லாம் கும்போணம் தானே, நீ உனக்கெல்லாம் குலகுரு கும்போணம் மகாபிரிவா தானே, அவரை பத்தி நீ எழுத மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னா, ஓ ஆமா அவரை பத்தி எழுதலாமே அப்படின்னு அப்பதான் தோணுது. சோ நீங்க அவரை தரிசனமே பண்ணது கிடையாது. பண்ணாம அவரை பத்தி சக்தி விகடன் உங்களுடைய குருவை வந்து அகக்கண்ணாலதான் தரிசனம். அப்படிதான் இன்னைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுத ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்தடுத்து நான் போன எல்லா மேகசின்லயும், இப்ப தினமலர் பார்த்தேன், இப்ப 2 தினமலரையும் என்னோட மகாபிரிவை தொடர் வந்துருக்கு. நிறைய மேகசின்ல மகாபிரியோட பத்தி என்ன தொடர் சொல்லுவா. ராணியில எழுதியிருக்கேன், மாலை மலர்ல எழுதியிருக்கேன், கல்கி குரூப்ல எழுதியிருக்கேன். அத்தனை
கண்டென்ட் இருக்கா அவரை பத்தி எழுதுறதுக்கு? இருக்கு, இன்னும் இருக்கு. இன்னும் நான் எழுதுனது பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000த்துல ஒரு பக்கம் தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்கு. அவ்வளவு இருக்கு அவருடைய வாழ்க்கையில. நிறைய கண்டென்ட் இருக்கு. நிறைய அத முழுமையா அந்த கண்டென்ட் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில அன்னன்னைக்கு நடந்ததை தெரிஞ்சு வச்சுட்டவங்கிறது யாரு இருக்கா? யாருன்னா சம்பந்தப்பட்ட டிவோட்டிஸ் தான். ஓகே. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவா. இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ ஃபாரின் டிராவல் பண்றேன் அப்படின்னா, ஒரு துபாய் போறேன், ஒரு கனடா போறேன் அப்படின்னா, நான் யாரான ஒரு தரத்தில் தங்கும்போது ஒரு டிஸ்கோர்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு 25-30 பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவார், சார் எங்கள் அப்பா வந்து மகாபலிபுரத்துக்கு பிக்ஷைக்கான சாமான்லாம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லுவார். அது லீட் அப்படி உட்காருங்க சார் அப்படிமா சொல்லுவேன், எந்த வருஷம் என்ன ஹிண்ட்ல எடுத்துப்பேன். இது மாதிரி எனக்கு கிடைச்சதுதான் மேக்ஸிமம். நான் இந்த புக்கு 13. ஏன்னா நம்ம வந்து சில விஷயத்துக்குள்ள இருந்தோம்னா தேடாமையே செய்திகள் வந்து சேருங்கிறதுக்கு இதெல்லாம் வருவது. இதெல்லாம் நம்ம போகும்போது பெரியவளை கொடுப்பாரு, என்னென்ன கொடுக்கணுங்கிறது அவரே நமக்கு. சோ அப்படிதான் நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. பேச ஆரம்பிச்சது எந்த இடத்துல முதல்ல பேச ஆரம்பிச்சீங்க? முதல்ல அயோத்தியா மண்டபம். எனக்கு வந்து முதல் ஸ்பீச்சே பெரியவா அந்த இடத்துல பெரியவா அடிக்கடி கேம்ப் எல்லாம் பண்ணி. ஆமா ஆமா, அந்த இடத்துல எனக்கு அமைஞ்சதுங்கிறது உண்மையிலே அவரோட அனுகிரகம் தான். ஏன்னா மகாபெரிவா வந்து கேம்ப், அந்த சாதுர்மாசிய கேம்ப்புங்கிறதே முன்னெல்லாம் வந்து ரொம்ப அவர் விரும்பி எடுக்கிறது வந்து அயோத்தியா மண்டபம், இல்லைன்னா அங்க இருக்கிற சங்கர மடம். அதுல இருப்பா. அதுல வந்து இந்த காலம்பரை நடக்கிற அந்த கோ பூஜை, கஜ பூஜை இதெல்லாம் பாக்குறதுக்குன்னே 4 மணி 3 மணிக்கு எல்லாரும் போவோம். அது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதாவது சாரியா மக்கள் வந்து அன்னைக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பயமோ பதட்டமோ இருக்காது. இப்ப போவா. அதே மாதிரி பெரியவா தீர்த்தம் கொடுக்கணும், சாப்பிடாம இருந்து தீர்த்தம் வாங்கிட்டு 1 மணி மட்டும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடிஞ்ச பிறகு தீர்த்தம் வாங்கிட்டு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் வந்து வெஸ்ட் மாம்பலத்துல வந்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் உங்க வாழ்க்கை தொடங்குது. சரி, உங்க லைஃப பத்தியே சொல்லிட்டு இருந்தா, ஜெல்லா எப்போ உங்க லைஃப்ல வந்தாங்கிறத பத்தி நீங்க சொல்லாம விட்டுட்டீங்களே. அது 2 உத்தியோகமும் ஒரு பொண்டாட்டி மாதிரி அப்படிப்பா, நிஜமான பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி தான். இவன் வந்து 95ல எனக்கு மேரேஜ் ஆச்சு. சரி, எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலியா இல்லன்னா லவ் பண்ணீங்களா? நீங்க சொல்லுங்கமா. அத அரேஞ்ச், பியூர்லி அரேஞ்ச் மேரேஜ். சரி, எங்க அப்பா சொல்லுவாங்களே வலை போட்டு தேடினாருன்னு, அப்படி வலை போட்டு தேடினாரா? நீங்க எந்த ஊரு? நல்ல சமய தேடினாரு. அது அவங்க சொல்லிட்டோம். ஏன்னா எங்க அக்காவோட லைஃப் டோட்டல் ஃபெயிலியர். ஸோ அதனால அவருக்கு வந்து ரொம்ப கேர் எடுத்துட்டாரு. நாங்க 2 பேர் தான். ஸோ எனக்கு ஒரு கண்ணு போயிடுத்து, இன்னொரு கண்ணாவது எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு he didn't rely on anybody. ஏன்னா எங்க அக்கா விஷயத்துல அப்படிதான் அடுத்து யாரோ சொன்னதை வச்சு அவர் இறங்கினதுனால he didn't enquire at all. ஸோ லைஃப் ரொம்ப ட்ராஜடி. she also passed away. அதனால அவர் வந்து இது வந்து நானே எடுப்பேன், எந்த சொந்தக்காரங்களையும் நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், நான் போய் தேடுவேன் அப்படின்னு தேடி ஹிந்துல ஆட் வந்திருந்தது, அதை வச்சு எடுத்து விகடனில் இருக்கிறேன். ஏன்னா ஹி வாஸ் இன் கவர்மெண்ட் சர்வீஸ், ஹி வாஸ் அன் ஆஃபீஸர். ஸோ நல்ல ஹை லெவல் கான்டாக்ட்ஸ் உண்டு. அதனால விசாரிச்சு இவ்வளோ இருந்தும் நான் அதை கோட்டை விட்டுட்டேன், அதனால உங்ககிட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசாரிச்செல்லாம் தேடினாரு. ஸோ தேடி பிடிச்சி நல்ல பையன், நல்ல ஃபேமிலி, நல்ல வேலையில் இருக்காரு, நல்ல முன்னுக்கு வந்துடுவாரு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காரு அப்படின்லாம் சொல்லி அவர் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணி உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது நீங்க வந்து அப்பா வந்து கவர்மெண்ட்ல இருந்தார், இவர் வந்து ஒரு பத்திரிகையில இருக்கார். அப்போ உங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருந்தது? ஃபினான்ஷியலா வந்து கொஞ்சம் இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். சோ இண்டிபெண்டன்ட். ஏன்னா ஐ வாஸ் ஆல்சோ இன் கவர்மெண்ட் சர்வீஸ். ஓகே. சோ நீங்க எங்க வர்க் பண்ணீங்க? நான் வந்து கவர்மெண்ட்ல தான், ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் 20 வருஷம் இருந்தேன். முடிச்ச உடனே அதாவது எங்க லைஃப் கல்யாணத்துக்கு போது கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஏன்னா எனக்கும் மெட்ராஸ் பேஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தப்போ இஸ் ஒர்க்கிங் இன் மெட்ராஸ், ஜேர்னலிஸ்ட், மெட்ராஸில் தான் இருக்காரு, வேற எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் கிடையாது, அதனால இங்கே தான் இருப்பார், நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணது மேரேஜ். அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு தான் எங்களுக்கு. ஸோ அவள் பிறந்த பிறகு நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தர் we have to sit at home, no other way. ஏன்னா he was traveling. அப்பதான் இந்த சக்தி விகடன் அது இதுலன்னா நிறைய கோயில்களுக்கு போவார், நிறைய இந்த சித்தர்கள் அதிஷ்டானம் அங்கே இங்கே நிறைய டிராவல் பண்ணுவார். ஸோ நீங்களும் டிராவல் பண்றீங்க, நானும் இப்படி பிஸியா இருந்தேன்னா நானும் வரத்துக்கும் 10 o'clock 10:30 ஆயிடும். ஸோ எங்க அப்பா அம்மா தேவர் டேக்கிங் கேர் ஆஃப் ஹர். ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வயசாயிடுது. ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸ் தேவை, யாராவது ஒருத்தர் இருக்கணும். அண்ட் ஷி வாஸ் நியரிங், அப்போதான் ஒரு 12 years அவளுக்கு. ஸோ இருக்கிறது ஒரே பொண்ணு. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். பணம் வந்து வாழ்க்கையில் எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், நம்மளோட ப்ரெசன்ஸ், நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, போகிறோம் இந்த லெவல் போகிறோம், நீ கொடுத்துடு அப்படின்னு. நீயோ நானோ கொடுக்கணும் அப்படின்னு. நோ யூ ஹாவ் எ லாங் வே டு கோ. எனக்கு வந்து கவர்மெண்ட் சர்வீஸ், நான் இப்போ வந்து 20 வருஷம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் வந்து 20 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே நீ ரிசைன் பண்ணிவிடுன்னே ஒரு கட்டத்தில் சொன்னார். என்ன இல்லை இவ்வளோ நாள் இருந்துட்டேன், இன்னும் 1 வருஷம் இருந்தால் ஐ வில் கெட் அட்லீஸ்ட் மினிமம் பென்ஷன் வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓட்டி கொஞ்ச நாள் ஓட்டிட்டு
கரெக்டாக என் பொண்ணு 7th ஸ்டாண்டர்ட் வந்தா. ஏன்னா அந்த டைம்ல தான் ஷி நீட்ஸ் அவர் ப்ரெசன்ஸ். ஸோ அதனால கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் விட்டு. அதுதான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்றோங்கிற ஒரு ஃபீல் இல்லாம சாக்ரிஃபைஸ் பண்றது இல்ல. கண்டிப்பா. அதுதான் வந்து அந்த குடும்பத்துக்குள்ள அந்யோன்யமான தாம்பத்தியத்துல உள்ள அழகு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்க வந்து ஒரு பிஞ்ச் இல்ல உங்களுக்கு, நம்ம ஒரு நல்ல வேலையை விட்டுட்டோம், கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய ஆபீசரா இருக்கலாம். இன்னமும் சொல்லுவா, இன்னைக்கு சொல்லுவா, நான் மட்டும் சர்வீஸ் இருந்தா ஜீப் வரும், கெஸ்ட் ட்ரங்க்ல இருப்பேன், எல்லாம் உண்மைதான், எல்லாம் உண்மை. பட் ஆனா நமக்கு எல்லாமே தேவைப்படுறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒண்ணு கிடைக்கும், ஒண்ணு கிடைக்காது. கரெக்ட். அது எது தி பெஸ்ட்ங்கிறத நம்ம தான் செலக்ட் பண்ணணும். உத்தியோகமா குடும்பமா நம்ம செலக்ட் பண்ணணும். இப்ப குடும்பம் அப்படிங்கிறது தான் லைஃப் லாங் வரக்கூடியது. பணம் இன்னைக்கு சம்பாதிக்கலாம், 10 வருஷம் கழிச்சு சம்பாதிக்கலாம். பட் ஃபேமிலி அப்படிங்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க எல்லாம் எவ்வளவோ பேர் பாக்குறீங்க. நானும் இந்த மேட்ரிமோனிங்கிறது ஒன்று, ப்ளஸ் வந்து பல இடங்கள் போகிற இடத்துலலாம் ஏதான இந்த கல்யாணத்தை பற்றி ஏதாவது பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வரும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எஸ்பெஷலி லேடிஸ் வந்து நிறைய தோற்று போகிறாங்க. அப்படின்னா கால்குலேஷன் சரியா இல்லை உங்களுக்கு. அந்த கால்குலேஷனை யார் கொடுக்கணும்னா அப்பா அம்மா கொடுக்கணும். அதை கொடுக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அத்தனை பெரிய கவர்மெண்ட் உத்தியோகத்தை அவளை வேலையை விட்டு வர சொன்னேன். அப்படி விட்டுட்டு வந்ததுனால, பொண்ணை கவனிச்சதுனால இன்னைக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷம் அந்த பணத்தை பத்தி இல்லை. இன்னைக்கு என் பொண்ணு நன்னா வளர்ந்து நின்று அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்து ஒரு குழந்தை பிறந்து இன்னைக்கு நம்ம சந்தோஷமா பாக்குறோம். இந்த எவர் லாஸ்டிங் இந்த ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த முகத்துல என்னைக்கும் சந்தோஷம் இருக்கணும்னா நீங்க பணம் தான் பிரதானம் நினைச்சீங்கன்னா உங்களால முடியாது. உங்களுக்கு வரன் தேடுறீங்களா? பொருத்தமான வரன்களின் விவரங்களை உடனே பெற்றுக்கொள்ளுங்கள். கால் கல்யாண மாலை 9840891300 அல்லது 9840891500. நான் வந்து நம்பர் 1 வரணும். ஐ ஹவ் மோர் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். கிட்டத்தட்ட நான் 20 வருஷம் சர்வீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒன்னே ஒன்று தான் என்னோட டிஸ்கோர்ஸ் எல்லாத்துலையும் சொல்றது, நீ கோவிலுக்கு போக வேண்டாம், சாமியை கும்பிட வேண்டாம். அங்கெல்லாம் இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? பதவி புகழ் எல்லாம் அந்த பில்டிங்கோட முடிஞ்சிடும். இவ்வளவு சந்தோஷம் இருக்கு, நீங்க மேல வரும்போது சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். இல்ல உங்களுடைய ஸ்டோரி எனக்கு வந்து ஹிடன் ஸ்டோரி ஆக்சுவலி.